நீங்க டெபியூட் பண்ணது ஹீரோவா தான் உள்ள. பட் இருந்தாலும் இப்போ வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேஞ்ச் என்ன? சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டராக வரணும். அது நம்ம லீட்னா லீட் பண்ண போகிறோம். இப்போ விடுதலையில் வில்லன் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இப்போ நம்ம டிடிடியில் நம்மளை அப்படியே வளர்த்துட்டே இருக்கும். சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசர் அண்ட் சமூக ஆர்வலரும் கூட. ஆக்சுவலி ஜெய்வந்த் அப்படிங்கிறவர் யாருன்னா எங்களுக்கு வந்து அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா? யார் அவரு? ஏன்னா நான் உங்களோட ப்ரொஃபைல் தேடி பார்த்தேன், நீங்கள் நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. ஸோ அதனால நான் கேட்குறேன். பேசிக்காக நம்ம கொஞ்சம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோம், நம்மளை சார்ந்தவர்களுக்கோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம். ஓகே, சினிமா அப்படின்னு வந்ததுக்கப்புறமா அதை நான் ஒரு நற்பணி இயக்கமாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு 2019 ரெஜிஸ்டர் பண்ணேன். அகில இந்திய ஜெய்வந்த் நற்பணி இயக்கம்னு வச்சுருக்கேன். பட் என்னால் முடிஞ்ச சர்வீசஸ் அப்படியே சைலண்ட்டாக பெருசாக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இயக்கம் மூலியமாக என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சர்வீஸ் தெரிஞ்சுக்கிறோம் மக்கள்? நம்மளது தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 மாவட்டங்களில் நம்ம இயக்கமாக செயல்பட்டு இருக்கோம். தேவைப்படுவோருக்கு கரெக்டாக அவங்கள சூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான். குழந்தைங்களாகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள், அவங்களுடைய நிலையை உயர்த்துறதுக்கான விஷயங்கள், ஊனமுற்றவர்கள், நிறையா இந்த பிளட் கேம்ப்பு, பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஐ கேம்ப்பு, ஸ்கூலுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டமான விஷயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் பரவாயில்ல பண்ணி